இந்த காரியத்தை நான் செய்யலாமா வேண்டாமா, இந்த காரியம் நான் செய்வது கர்த்தருக்கு சித்தம் தானா என்று யோசனையோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 1 நாளாகமம் 22:16. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட தாவீது ஆசைப்பட்டிருந்த போதிலும் தேவ சித்தமோ சாலமோன் மேல் இருந்தது. சாலமோன் இளைஞனாய் இருந்தபடியினால் தாவீது எல்லா வகையிலும் அவரை பலப்படுத்தி பதவியும் கொடுத்தார். ஆனால் சாலமோன் ஞானமாய் செய்த விஷயம் எல்லாவற்றையும் சரி செய்ய, தேவ ஆலயம் கட்ட, ஆளுகை நடத்த தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டார். மேலும் தாவீது அவர் தேவனுடைய ஆலயத்தை கட்ட தேவையான எல்லாவற்றையும் சவதரித்து வைத்திருந்தார். அவரை இன்னுமாக பலப்படுத்தி கர்த்தருக்குள் திடப்படுத்தி எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி நடத்த செய்தார். சாலமோனும் எழும்பி காரியத்தை நடத்தினார். தேவனும் தான் சொன்னபடி ஆலயத்தை சாலமோன் மூலம் செய்து முடித்தார். ஆமாங்க, சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். ஆனா சில டவுட் இருக்கும், அதனால காரியத்தை செய்ய பயந்துட்டு இருப்போம். இல்லைன்னா முன்னாடி நமக்கு ஏற்பட்ட தோல்வியோ மற்றவர்களுக்கு ஏற்பட்ட தோல்வியோ நினைத்து இதை செய்தா நம்ம தோற்று போவோமோ என்று கூட யோசிச்சு பயந்து நிறுத்தி வச்சிருப்போம். ஆனால் நாம செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல நாம் செய்யும் காரியம் தேவனுடைய சித்தமா என்று அறிய வேண்டும். உட்கார்ந்து யோசிச்சுட்டே இல்லாதபடிக்கு நீ எழும்பி காரியத்தை நம்ம தாங்க செய்யணும். விசுவாசம் கிரியை இல்லாம ஒர்க் ஆகாது. என்னதான் தேவன் சொல்லி இருந்தாலும், இது நடக்கும் விசுவாசித்திருந்தாலும், நாம் செயல்முறையில அதை எடுத்து செய்யும் போது, தேவ திட்டத்தின் மையத்தில் இருக்கும் போது அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வாருங்க. பயப்படாதீங்க. முதல்ல ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கும் போது தேவ திட்டத்தில் இருக்கா என்று பார்த்து, இருக்கிற இடத்துல பழைய காரியத்தை நினைக்காம எழும்பி காரியத்தை நடப்பீங்க. தேவன் உங்களோடு இருந்து அந்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்க உதவி செய்வாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவனே, இந்த காரியத்தை எடுத்து செய்ய முந்தைய தோல்விகள் என் கண் முன்னே வந்து செயல்பட முடியாமல் இருக்கிறேனப்பா. தேவன், உம்மை நம்பி நான் எழும்பி காரியத்தை நடத்த என் கரம் பிடித்து நடத்துவீராக, ஜெயமாய் நிறைவேற்றுவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.